ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே சிந்துவுமே அன்னபூர்ணி எடுத்த முடிவில் ரொம்பவே கோபமாக தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த நிச்சயதார்த்தத்தை நம்ம நிறுத்தி ஆகணும் அப்படின்ற ஒரே முடிவில் இருக்காங்க. அதுக்கப்புறம் மகாவும் சிந்துவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்றதுனால அங்கே சுவாதிக்குமே இது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து இங்கே அன்னபூர்ணி கிட்ட பேசி எல்லாருக்கிட்டையுமே சம்மதிச்சு இந்த வாரத்துக்குள்ளேயே இங்கே இந்த நிச்சயதார்த்தத்தை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரே முடிவாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சிந்து என்னதான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்க இங்கே பைரவி சிந்துக்கிட்ட நீ என்ன நினச்சாலுமே அந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியாது, அதுவும் இல்லாமல் சிவா நினச்சா மட்டும்தான் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியும், எப்படியாவது இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே பைரவி சிந்துக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. சிந்துவும் இதை கேட்டுட்டு இதில் அவங்க ஒரு முடிவை எடுத்தே தான் ஆகணும். ஏன்னா அந்த நிச்சயதார்த்தம் நின்றுச்சுன்னா தான் அவங்களுடைய கல்யாணம் நடக்காது. இங்கே அன்னபூர்ணி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு தான் இங்கே டாக்டருமே நடப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அன்னபூர்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தட்டாமல் இங்கே டாக்டர் கேட்பார். நம்ம எப்படியாவது டாக்டர்கிட்ட சொல்லி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இது சிவாக்குமே கால் பண்ணுறாங்க. ஆனால் சிவாக்கு அந்த ஃபோன் கால் ரீச்சே ஆக மாட்டுது. இங்கே சிந்துக்கு ரொம்பவே பயமாகவும் ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது. எப்படி நம்ம இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிந்துவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, முன்னாடி இங்கே அந்த கோயில் நகையை திருடி அங்கே ஆசாரிக்கிட்ட கொடுத்து அதை உருக்க சொல்லியிருப்பாங்க. அதில் இங்கே மகாவுமே இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அந்த விஷயத்த சொல்லி நம்ம எப்படியாவது இங்கே இந்த மகாத்தை தான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டா இந்த இது நிச்சயதார்த்தமும் நின்றும். அதே மாதிரி அங்கே மகாத்தையும் இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துக்கு ஒரு ஐடியாவுமே வருது. அதுக்கப்புறம் இங்கே ஆறுமுகத்துக்கிட்டையுமே இங்கே பைரவி சொல்லியிருப்பாங்க. இங்கே சிந்துவை விட்டுட்டு இப்போ அந்த சுவாதிக்கும் இங்கே சிவாக்கும் இவங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணுறதா உங்கள் அம்மா முடிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்படியாவது இந்த கல்யாணம் இது நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பைரவியும் சிந்து மேலே அக்கறைப்பட்டு அங்கே ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. உடனே ஆறுமுகமும் இதுக்கான ஒரு முயற்சி எடுப்பார்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே சிந்து சிவாவுக்கு கால் பண்ணியுமே ரீச் ஆகாமல் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஆறுமுகமும் சிவாவுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. சிவாவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே காலுமே ரீச் ஆகலை. அதுக்கப்புறம் கேம்பஸ் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே போயிருப்பாங்க. அது எங்கே நடக்குது அப்படின்ற விஷயம் இங்கே ஆறுமுகத்துக்குமே தெரியும். நம்ம பேசாமல் நேராக போயிட்டு நம்ம இந்த விஷயத்த சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரியுமே இங்கே ஆறுமுகம் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கு என்ன, இங்கே சிவாவுமே கொஞ்சம் உறுத்தலாக தான் போகிறாரு. ஏன்னா போகும்போதே பார்த்தீங்கன்னா கால் கொஞ்சம் தணுக்குது. ஏன்னா அப்போவே பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கா என்னன்னு சொல்லிட்டு தெரியலையே, ஐயோ நம்மளுக்கு எந்த ஒரு தப்பான ஒரு விஷயமும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே மனசில் நினச்சிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா சிவாவுக்கு தெரியல. ஆனால் சிவாவுக்கும் அங்கே டவர் கிடைக்காதனால இவங்க ஃபோன் பண்ணுறது அவங்களுக்கு போகல. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சிந்துவுமே அங்கே பைரவி கிட்ட போயிட்டு, பைரவி நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்குன்னு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, நான் இங்கே டாக்டருக்கு என்ன தப்பு நினச்சேன், என்ன துரோகத்தை நினச்சேன், நான் டாக்டரை லவ் பண்ணது தப்பா, அவர் மேலே உயிர் வச்சுட்டு இருந்தது தப்பா, ஆனால் நான் ஒரு தப்பு செஞ்சதுனால என்னை இப்படியெல்லாம் பழி வாங்குறாங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி இங்கே பைரவி கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே பைரவியும் சிந்து நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத, இந்த கல்யாணமும் நடக்க போகிறதில்ல, இந்த நிச்சயதார்த்தமும் நடக்க போகிறதில்ல, இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பாக சிவா இந்த விஷயத்தில் ஒத்துக்கவே மாட்டார், நீ இது எதுக்குமே பயப்படாத, ஏன்னா சிவா உன்னை ரொம்பவே உன் மேலேயும் அன்பு வச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் இந்த விஷயத்தில் முடிவெடுக்க மாட்டார் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சிந்துவுமே இல்லை பைரவி எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, இங்கே அன்னபூர்ணியத்தை என்ன சொன்னாலுமே இங்கே டாக்டர் கேட்பார், அதுவும் இல்லாமல் அங்கே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலுமே அவர் கல்யாணம் பண்ணிப்பார், கண்ணை மூடிட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா அன்னபூர்ணியத்தை என்ன சொன்னாலுமே அவர் செஞ்சிருவார் டாக்டர், எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நான் சொன்னாலுமே அவர் கேட்க மாட்டார், ஏன்னா என்கிட்ட பேச வேணான்னு சொல்லிட்டு சொன்னாங்க அன்னபூர்ணியத்தை, அதுவுமே செஞ்சார், என்கிட்ட பழக வேணான்னு சொன்னார், அதுவுமே செஞ்சாங்க. ஆனால் இப்போ அவங்கள இந்த சுவாத்தியை கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் கண்டிப்பாக சிவா கண்ணை முடியுமே கல்யாணம் தான் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட பைரவியும் சிந்து நீ எதுக்குமே கவலைப்படாத, ஏன்னா இங்கே சிவா உன்னை விட்டு கொடுக்க மாட்டார், அவர் உங்கூட தான் சேர்ந்து வாழ்வார்,
அதுவும் இல்லாமல் கோர்ட்டில் வந்து 1 வருஷம் உங்களை 2 பேரையுமே சேர்ந்து வாழ சொல்லிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க இப்படிலாம் பண்ணுறது சட்டப்படி குற்றம். நம்ம நினச்சா அவங்க மேலே கேஸே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவியுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சிந்துவுமே இல்லை இல்லை பைரவி, இந்த தப்பை மட்டும் நான் பண்ணிட மாட்டேன். ஏற்கனவே அவங்க அன்னபூர்ணியத்தை என் மேலே பயங்கர கோபமாக இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் நான் அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணனா என் லைஃப் லாங் என் கூட பேச மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க கேஸ் கொடுத்தா இங்கே அன்னபூர்ணி தான் ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு போவாங்க. அப்படி ஒரு தப்பான காரியத்தை நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அன்னபூர்ணி மேலே நான் ரொம்பவே மரியாதை வச்சுருக்கேன். என்னை விட நான் அன்னபூர்ணி மேலே தான் நான் ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த பாசம் வந்து அன்னபூர்ணி இப்போ வரைக்குமே புரியும் போது என்னை பற்றி அவங்க நல்லாவே தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா என்னோட கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே புரியும். ஏன்னா நான் உங்கள் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்றதுனால தான் நான் இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டு இங்கே டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிற வேண்டியதாகிடுச்சு. ஆனால் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் அன்னபூர்ணியத்தை மகாத்தை சொல்கிறத கேட்டுக்கிட்டு அங்கே இது சுவாதிக்கும் இங்கே சிவா டாக்டருக்குமே 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது நிச்சயதார்த்தமும் நடக்கக்கூடாது. இந்த நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நான் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவும் பைரவி கிட்ட சொல்லவும், பைரவியும் சிந்து நீ எதுக்குமே கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நீ சிவாக்கு கால் பண்ணியா அப்படின்னு மாதிரியுமே கேட்குறாங்க. நான் அவருக்கு டாக்டருக்கு கால் பண்ணேன், ஆனால் அவருக்கு ரீச் ஆக மாட்டேது. சர்வர் இல்லாத இடத்துல அவர் இருக்கார் போல். நான் கால் பண்ணியுமே அவர் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே சொல்லிட்டுறாங்க. இதை கேட்ட பைரவியும் சிந்து நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன், அவருக்கு ரீச் ஆனால் நான் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறேன். அவர் அந்த கேம்பஸ் இன்டர்வியூவே விட்டுட்டு இந்த நிச்சயதார்த்த நிறுத்தத்துக்காக கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே ஆறுமுகமும் இங்கே சிவாக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. அப்போவுமே ரீச் ஆக மாட்டேது. அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக நம்ம போயிட்டு அவரை மீட் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி நம்ம கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆறுமுகம் முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மகாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா இங்கே எசக்கியை ஜெயிலுக்கு அமிச்ச அங்கே சிந்துவை நான் சும்மாவே விட மாட்டேன். அதுவும் இல்லாமல் இங்கே சுவாதிக்கும் இங்கே சிவாக்கும் 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு முதல்ல அந்த வீட்டை விட்டு ஃபஸ்ட்டு இங்கே சிந்துவை நம்ம வீட்டை விட்டு துரத்தணும், நம்மளுக்கு குறிக்கோளே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகாவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மகா வந்து ரொம்பவே இது கொஞ்சம் குற்ற உணர்ச்சியே எதுவுமே தெரியாதவங்க நினைக்கிறேன். ஏன்னா அங்கே சிந்து வந்து ரொம்பவே நல்லவங்க. ஆனால் அவங்க நல்லா இருக்கிறது பொறுக்காமல் இங்கே சிவாக்கும் இது சுவாதிக்கும் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டுன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மகா சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு கண்ணு மூடிக்கிட்டு அங்கே எல்லாமே அன்னபூர்ணி வந்து தேவையில்லாமல் முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே சிவாக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு. கோர்ட்டில் வந்து 1 வருஷம் இங்கே சிந்து கூட வாழ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இங்கே நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு அங்கே மகா சொன்னாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால அங்கே சுவாதி அவங்க அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் பேசி அவங்கள சம்மதிக்க வச்சு இங்கே சிவாக்கும் சுவாதிக்கும் 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரே முடிவாக இருக்காங்க. அதுக்கான ஏற்பாடையுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சிவா வந்தார்னா அங்கே வேறு மாதிரி பிரச்சனையுமே ஆகும். அதுக்கப்புறம் இங்கே நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்காக எல்லாருமே கோயிலுக்குமே போயிருப்பாங்க. அந்த இடத்துல இங்கே சிந்துவுமே போவாங்க. போனதுமே அங்கே நின்றுக்கிட்டு ரொம்பவே கோபமாகவும் நின்றுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் மகா வந்து இவ என்ன காரணத்தை கொண்டு வந்திருக்கான்னு தெரியலையே, இவ எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தத்துக்கு முன்னாடி நம்ம சீக்கிரமாக அந்த நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா யோசிச்சுக்கிட்டு அங்கே அன்னபூர்ணிக்கிட்ட போயிட்டு அது அக்கா இங்கே சிந்து வேற இங்கே வந்துட்டா, எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு பிளானோட தான் அவள் வந்திருப்பா, நம்ம கூடி சீக்கிரம் இந்த நிச்சயதார்த்தத்தை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணிக்கிட்ட மகாவுமே சொல்கிறாங்க. ஆனால் மகா வந்து இது சொல்கிறத கேட்ட இங்கே அன்னபூர்ணி இது மகா இங்கே நல்ல நேரம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது, அது முடிஞ்சால் மட்டும்தான் இங்கே நிச்சயதார்த்தம் நல்ல நேரத்தில் தான் பண்ணணும். ஏன்னா சிவாக்குமே கால் ரீச் ஆகலை. ஏன்னா சிவா கிட்ட ஒரு வார்த்தை நம்ம கேட்கணும். அவங்ககிட்ட கேட்காம நம்ம இப்படி முடிவு எடுக்கிறது மிகப்பெரிய ஒரு தப்பு. அவன் சிவா வந்து இங்கே என்னை கேட்காம இப்படி ஒரு முடிவு எதுக்காக எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நான் எனக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தெரியாது. அதனால் இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. அவள் சிந்து வந்து எதுவுமே பண்ண முடியாது. அவள் என்ன பண்ண போகிறா, அவள் இங்கே நின்றுக்கிட்டோம், அவளை நம்ம கண்டுக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் இது சிவாக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அது நல்ல நேரத்தில் மட்டும்தான் நடக்கணும். இங்கே நீ ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, நீ எதுக்குமே பயப்படாத, சிந்து வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணியுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே சிந்து வந்து ரொம்பவே கோவமாகவும் அங்கே கோயிலுக்குள்ளேயுமே போடுவோம். உடனே இங்கே அன்னபூர்ணிக்கிட்ட போய் நிற்கிறாங்க. எல்லாருக்குமே ரொம்பவே பதட்டம். அங்கே இருக்கிற சுவாதி இங்கே மகா எல்லாருக்குமே ரொம்பவே பதட்டமாக தான் இருக்குது. இங்கே சிந்து வந்து என்ன விஷயத்த கொண்டு வந்திருக்கா இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகாவுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருந்தாலையும் ஆனால் மகாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பை வைக்க போகிறாங்கன்னு சொல்லலாம். இங்கே சிந்து அங்கே உள்ளே போன கையோட
அத்தை இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும். அதுவும் இல்லாமல் இங்கே மகாத்தை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. அவங்க உங்ககிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களை அவங்க இது ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்க சொல்கிறத எதுவுமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சிந்துமே சொல்கிறாங்க. சிந்து சொல்கிறத கேட்டதுமே அன்னபூர்ணியுமே என்னோட முடிவில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா சிவாக்கு இங்கே சுவாதி தான் கரெக்டானவ. அதுவும் இல்லாமல் சுவாதியை தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். இங்கே மகா சொன்னா அப்படின்ற ஒரே காரணத்தினால மட்டும் நான் இதில் முடிவெடுக்க கிடையாது. ஏன்னா இங்க நீ மிகப்பெரிய ஒரு ஃப்ராடுக்காரி. உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு நான் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா சிவா நல்லா இருந்த லைஃப்ல நான் உன்னை கூட்டிகிட்டு வந்து விட்டம் பாரு. சிவா வந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். சிவாக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எங்கள் மகன் வந்து கேட்டால் அதனால் எங்கள் சுவாத்தியவே பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு எடுத்துட்டோம். இந்த ஒரு விஷயத்தில் நான் பின்வாங்குறதா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியுமே சொல்லிட்டுறாங்க. இதை கேட்ட இங்கே சிந்துவுமே அத்தை நீங்கள் என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கோங்க, ஆனால் இங்கே மகாத்தா சொல்கிறத நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா மகாத்தை வந்து உங்ககிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன சொன்னாலுமே நீங்கள் நம்பிட்டு அவங்க சொல்கிறதுக்கு எல்லாமே ஓகே சொல்லிட்டுருங்க. ஆனால் அங்கே மகாத்தா என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நான் உங்ககிட்ட இந்த ஆதாரத்தோடு நாங்கள் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோனை எடுத்து அங்கே எசக்கியும் மகாவும் சேர்ந்து தான் அங்கே கோயில் நகையை திருடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தோடு காமிக்கிறாங்க. இதை பார்த்த அன்னபூர்ணிக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா இங்கே எசக்கி இந்த தப்பை பண்ணான்னு சொல்லிட்டு எசக்கி இங்கே இருக்கவே கூடாது, அவன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை கூப்பிட்டு இங்கே எசக்கியுமே அமுச்சு விட்டுருப்பாங்க இங்கே அன்னபூர்ணி. ஏன்னா அன்னபூர்ணிக்கு வந்து யாருமே தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணுறவங்க இந்த வீட்லேயும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மைண்டு. அதுவும் இல்லாமல் இங்கே சிந்து மேலே இங்கே அன்னபூர்ணிக்கு எவ்வளோ பெரிய கோவம் இருந்தாலையும் ஆனால் இந்த சிந்து வந்து இந்த விஷயத்த காமிச்சதும் இதை பார்த்து பயங்கர அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுடுறாங்க. அங்கே இருக்கிற சுவாதி இவங்க அப்பாவுக்கு அம்மாக்குன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன இங்கே இது சிந்து வந்து இதை காமிச்சதும் அத்தை நான் அந்த ஆதாரத்தோட காமிச்சிட்டேன், அந்த நகையை இது திருடிட்டு என் மேலே பழிய சுமத்தணும் அப்படின்ற ஒரே காரணத்தினோட இங்கே எசக்கியை திருட வச்சுருக்காங்க மகாத்தை. உங்ககிட்ட எப்படி இந்த நிச்சயதார்த்தம் பண்ண சொன்னாங்களோ அதே மாதிரி அந்த கோயில் நகையை திருட சொன்னதுமே இங்கே மகாத்தை மட்டும்தான். மகாத்தை சொன்னதுனால தான் எசைக்கு வந்து அந்த நகையை திருடி அங்கே அது சித்தர்கிட்டையுமே கொடுத்து அந்த நகையை ஒடுக்க சொல்லியிருக்காங்க. அங்கே எசையை மட்டும் போலீஸ் ஸ்டேஷனில் அமைச்சிட்டு இப்போ நல்லவங்க மாதிரியே உங்ககிட்ட பேசிக்கிட்டு இப்போ நிச்சயதார்த்தங்கள்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள போய் உங்கள் பக்கத்தில் நிற்க வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே சொல்லுவோம். உடனே இங்கே அன்னபூர்ணிக்கு பயங்கர கோபம். உடனே எங்கள் மகா என்னத்தை பண்ணி வச்சுருக்க நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த ஃபேமிலியே இருந்துக்கிட்டு நீ இப்படி ஒரு விஷயத்த கோயில் நகையை நீ திருடு சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. இங்கே எனக்கு எசைக்கு தான் அந்த நகையை எடுத்து சொல்லிட்டு அவங்க சொன்னதும் எனக்கு மிகப்பெரிய அவன் மேலே கோபமாக இருந்துச்சு. ஆனால் நீ தான் அந்த பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. இந்த ஃபேமிலியை இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட குற்றம் உணர்ச்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே அன்னபூர்ணியும் மகாவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி பதட்டனே சொல்லலாம். ஏன்னா இங்கே அன்னபூர்ணி வந்து என்னதான் முடிவெடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியல. அதுக்கப்புறம் இங்கே அன்னபூர்ணி வந்து கோவத்தில் பல்லாருன்னு சொல்லிட்டு இவங்க மகாவோட கன்னத்திலே அரைஞ்சு விடுறாங்க. இதை பார்த்ததும் அக்கா நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேங்க்கா, இங்கே சிந்து அந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலக்கா, இங்கே சிவாவோட லைஃப்பை அவள் கெடுத்ததும் இல்லாமல் சிவா வந்து இந்த வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவன் தினமும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதனால தான் அவளை அந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்றதுனால தான் அந்த நகையை திருடினேன். மற்றபடி உங்களுக்கு அசிங்கம் வரணும் இல்லை உங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துலலாம் நான் பண்ணலக்கா. அவளை அந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன், வேற எந்த ஒரு நோக்கத்துலையுமே பண்ணலை. ஏன்னா சிவா வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கழுத்தில் தாலியை கட்டினா. அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் இவ பண்ண தப்பெல்லாம் நினச்சி இப்போ டிவோர்ஸுமே போயிட்டுருக்கு. அது இல்லாமல் கோர்ட்டில் வந்து 1 வருஷம் வாழ சொல்லி இது உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதையும் மீறி இங்கே சிவாவுமே அவ கூட சேர்ந்து எதுவுமே வாழ கிடையாது. இங்கே சிவா வந்து சிந்துவை கொஞ்சம் கூட பிடிக்காம தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் சொன்னீங்க அப்படின்றதுனால சிவாவுமே அவள் கழுத்தில் தாலியை கட்டி அவன் மிகப்பெரிய ஒரு பாவத்தை பண்ணிட்டான். நீங்கள் தான் இங்கே சிவாவோட லைஃபவே நீங்கள் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. அதனால தான் நாங்கள் சிந்து வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணவ இந்த வீட்டை விட்டு போனோன்னா இப்படி பண்ணால் மட்டும்தான் அவன் இந்த வீட்டை விட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன். மற்றபடி வேறு எந்த இதுவுமே இல்லை. ஆனால் உங்களுக்கு
அசிங்கப்படுத்தணும், இல்லை உங்களை களங்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலலாம் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அன்னபூரணிக்கு எங்கள் மகா மேலே பயங்கர கோபம். இல்லை மகா, நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு. நீ என்ன இருந்தாலுமே இங்கே சிந்து வந்து இங்கே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும், இந்த வீட்டை விட்டு தோர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ அந்த கோயில் நகையை திருடின பார்த்தியா, அப்போவே நீ அந்த மரியாதையும் தகுதியும் நீ இழந்துட்ட. இதுக்கு மேலேயுமே நீ இங்கே இருக்க வேண்டியவில்லை. நீ எஸ்சிக்கு கூட சேர்ந்துக்கிட்டு நீ போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்க வேண்டியவ. உடனே அங்கே நான் இது போலீஸுக்கு நீ கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுவாதி கிட்ட சொல்கிறாங்க. போலீஸுக்கு கால் பண்ணதும் அங்கே போலீஸுமே வந்துடுறாங்க. எங்கள் மகாவை இழுத்துட்டுமே போகிறாங்க. உடனே எங்கள் மகா வந்து அக்கா என்ன கூட்டிகிட்டு போக சொல்லாதீங்கக்கா, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேங்க்கா. அங்கே சிந்துவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற ஒரே காரணத்தால தான் நான் அப்படி பண்ணேன். என்னை மன்னிச்சிக்கோங்கக்கா, நான் செஞ்சது மிகப்பெரிய ஒரு தப்பு தான். நான் எதுக்காக பண்ணேன்னு சொல்லிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே கேட்காம இங்கே அன்னபூர்ணி வந்து போலீஸை வந்து மகாவை கூட்டிகிட்டு போயிட சொல்லிடுறாங்க. மகாவையும் இழுத்துட்டையுமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே அன்னபூர்ணி வந்து அங்கே நின்றுக்கிட்டு சிந்து எங்கள் அங்கே கோயில் நகையை திருடுனது மகா மேலே மிகப்பெரிய ஒரு தப்பு. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வச்சு நான் அந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த போவது கிடையாது. இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பாக நடக்கும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நிச்சயதார்த்தம் நடக்கிறது கிடையாது. சிவா இங்கே வந்த பின்னாடி இங்கே சுவாதியை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான்னா அடுத்ததாக அவனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியே ஆகுவேன். அதுவும் இல்லாமல் உன்னை இந்த வீட்டை விட்டு நான் துரத்துவேன். ஏன்னா மகா சொன்னதுனால மட்டுமே நான் உன்னை வந்து வெறுக்கவோ இல்லை எதுவுமே பண்ண கிடையாது. ஏன்னா நீ மிகப்பெரிய ஒரு துரோகத்தையும் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையுமே எங்கள் ஃபேமிலிக்கு நீ கொடுத்துருக்க. அதுவும் இல்லாமல் சிவாவோட லைஃபவே நீ ஸ்பாயில் பண்ணியிருக்க. இதுக்கு நீ தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இங்கே சுவாதிக்கும் சிவாக்கும் மட்டும்தான் இங்கே கல்யாணம் நடக்கும். நீ 1 வருஷம் இங்கே கோர்ட்டில் உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதுவரை மட்டும்தான் நீ இந்த வீட்டில் இருக்க போகிற. அதுக்கப்புறம் இங்கே சிவா வந்து உன்னை டிவோர்ஸ் பண்ணிட போகிறான். அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது. ஏன்னா உன் மேலே இருக்கிற கோவம் எனக்கு என்றைக்குமே தெரியாது. நீங்கள் அவங்க பண்ண தப்ப நீ வீடியோ ஆதாரமாக இல்லை எப்படி வேணாலும் பண்ணு, நீ அவங்க பண்ண தப்பாக சொல்லிட்ட. ஆனால் நீ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணியுமே சொல்லிடவும் உடனே இதை கேட்ட இங்கே சிந்துவுமே அத்தை நான் சொல்கிறத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. சிவா மேலே இருக்க அன்பும் அக்கறையினால தான் நான் அப்படி ஒரு பொய்யை சொல்லி இங்கே சிவாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். டாக்டர் எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காரு. ஆனால் டாக்டரை வந்து நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த டாக்டர் இல்லைனா நான் இறந்தே போயிடுவேன். அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். அத்தை என்னை நீங்கள் மன்னிக்கணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த நிச்சயதார்த்தத்தை இப்போ நிறுத்தணும். நீங்கள் டாக்டரை கேட்டுட்டு நீங்கள் எந்த முடிவு வேணாலும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து அந்த நிச்சயதார்த்தையுமே நிறுத்திட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நிச்சயதார்த்தம் நின்றதில் இங்கே சிந்துக்கும் சந்தோஷம் ஒரு சைடு, இங்கே இது பைரவி இங்கே ஆறுமுகம் இவங்க எல்லாருக்குமே சந்தோஷம். ஆறுமுகம் வந்து ரொம்பவே நல்ல ஒரு பர்சனே சொல்லலாம். ஏன்னா சிந்து வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இங்கே ஆறுமுகத்துக்கு நல்லாவே தெரியும். அது இல்லாமல் ஆறுமுகத்தோட மைண்டு என்னென்னா இங்கே சிந்து வந்து சிவா கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு மைண்டு தான். ஆனால் இங்கே வந்து அன்னபூர்ணி வந்து சிந்து மேலே பயங்கர கோபமாக இருக்கிறதுனால இது சிவாக்கு இன்னொரு கல்யாணத்தை நம்ம பண்ணி வச்சிடணும் அப்படின்ற ஒரே முடிவில் இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு முடிவு வந்து கூடிய சீக்கிரம் அது மறந்துடுவாங்க, அதை மாற்றிப்பாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இங்கே சிந்து வந்து அவ்வளோ பெரிய நல்லவங்கனே சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு இது நம்பிக்கை துரோகமோ இல்லை ஒரு அவங்களுக்கு ஆப்போசிட்டாகவும் இங்கே சிவாக்கு வந்து இன்னொரு கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி நினச்சிட்டு இருந்தாலையும் அப்படி நினைக்காம நம்ம பண்ண தப்புக்கு தான் அவங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அங்கே அன்னபூர்ணி மேலே கொஞ்சம் கூட பாசம் குறையாமல் அன்னபூர்ணி சைடு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணி சொல்கிறதா தான் அவங்களுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த வீட்டில் 1 வருஷம் வாழ சொல்லியுமே கோர்ட்டில் உத்தரவிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த வீட்டில் தான் இருக்கணும் சொல்ல போனால். ஆனால் அன்னபூர்ணி வந்து அந்த கெஸ்ட் ஹவுஸ்லேயுமே தங்க சொல்லிவிட்டு வெளியில் சாப்பிட சொல்லி அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற சாப்பாடையும் அங்கே இருக்கிற பொருளையுமே எதுவுமே எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே அங்கே சிந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை கடைப்பிடிச்சிக்கிட்டுமே இருக்காங்க. ஆனால் அன்னபூர்ணி இன்னைக்கு வரைக்குமே சிந்துவோடைய மனசையும் சிந்துவோடைய எண்ணங்களையுமே இன்னைக்கு வரைக்குமே புரிஞ்சுக்கலன்னே சொல்லலாம். ஆனால் டாக்டருமே இங்கே அன்னபூர்ணி சொல்கிறத தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னோட பிரேமா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் செய்வேன், ஏன்னா அதுதான் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரே முடிவாக இருக்காங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து இங்கே
அப்போ பெரியம்மா நான் என்ன சொன்னாலுமே நான் செய்வேன் அப்படின்ற ஒரே மைண்ட் தாட்டோட இருக்காங்க. ஏன்னா அவங்க மகா சொன்னாலுமே இங்கே சிவா வந்து கேட்க போகிறது கிடையாது. இங்கே இது அன்னபூர்ணி என்ன சொல்கிறாங்களோ நான் அதை தான் செய்வேன் அப்படின்ற ஒரே முடிவில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா சிவா வந்து சுயமாக ஒரு விஷயத்த வந்து அவர் முடிவெடுக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே சிந்து வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு. அதை வந்து கண்குளிர இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க சிவாவும். ஆனால் கண்குளிர பார்த்துக்கிட்டுமே இங்கே இது சிந்து மேலே கொஞ்சம் கூட அக்கறையும் அன்பும் எதுவுமே வைக்காம அங்கே சிந்துவை வந்து அன்னபூர்ணியத்தை என்னைக்கு அன்னபூர்ணி பெரியம்மா என்னைக்கு மனசு மாதிரி உன்னை இந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுக்க சொல்கிறாங்களோ அன்னைக்கு தான் நான் அவங்க கூட சேர்ந்து வாழுவேன். ஏன்னா அவங்க சொல்லி நான் என்றைக்குமே தட்டாமல் போனதே கிடையாது. ஏன்னா அவங்க உன் மேலே இன்னைக்கு வரைக்கும் கோவமாக இருக்காங்க. அந்த கோவம் வந்து என்னைக்கு மறையுதோ அன்னைக்கு தான் நான் உங்க கூட சேர்ந்து வாழுவேன். அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணி பெரியம்மா எனக்கு என்ன சொல்கிறாங்களோ நான் அதை கண்டிப்பாக செய்வேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமாக இங்கே சிவா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து சிந்து வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்துருப்பாங்க. உன்னோட விஷயத்தில் உன்னோட வாழ்க்கை விஷயத்தில் நீ தான் முடிவெடுக்கணும். ஏன்னா இங்கே அன்னபூர்ணி அத்தை வந்து எவ்வளவோ சொல்லலாம். நீ அதை பண்ணு இதை பண்ணு இவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் உன்னோட வாழ்க்கை எது தேவை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தோணுது இல்லையா? நீ அதை தான் பண்ணணும். நீ பண்ணுறதெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது டாக்டர். நீ எனக்கு இப்படி இருக்கிறதெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்பவே கவலையாக தான் இருக்குது. ஏன்னா நீ என் மேலே பாசம் வச்சுக்கிட்டு இருக்க. நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் நீ அன்னபூர்ணியத்தை என்ன சொல்கிறாங்களோ அது நீ கண்மூடி நம்பிக்கிட்டு நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது. உன்னோட வாழ்க்கைக்கு எது தேவையோ நீ அதை தான் செய்யணும். ஆனால் நீ அன்னபூர்ணியத்தை எது சொன்னாலுமே விருப்பம் இல்லாமல் நீ பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அன்னபூர்ணியத்து மேலே நான் ரொம்பவே மரியாதையும் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என் மேலே இருக்கிற கோவத்தில் தான் அவங்களுமே இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ தான் அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லணும். இதெல்லாம் தப்பு, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துமே நீங்கள் அவங்கக்கிட்ட எதுவுமே பேசாமல் இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்னை விட்டுட்டு ஒரு பொண்ணுக்கு உங்களுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. ஏன்னா உங்கள் பெரியம்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகே பண்ணலாம். ஆனால் என்னோடய புருஷனை நான் இன்னொருத்திக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் உயிரோடு இருக்கிற வரையும் நீ இங்கே என் கூட தான் சேர்ந்து வாழணும். அதுவும் இல்லாமல் நான் உயிரோடு இருக்கிற வரையும் உங்களுக்கு ஒரு கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். நீங்கள் அன்னபூர்ணியத்தை பெரியம்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்டுக்கிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு இருங்க டாக்டர். ஏன்னா உன் மேலே நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் பாசம். அதுவும் இல்லாமல் நான் சின்ன வயசுலேருந்து அன்னபூர்ணி அத்தை மேலேயும் சரி உங்கள் மேலேயும் சரி எங்கள் ஆறுமுகம் எங்கள் பைரவின்னு சொல்லிட்டு எல்லார் மேலேயுமே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்கேன். அதை விட ட்ரிபிள் மடங்காக நான் உங்கள் மேலே நான் நிறையவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நீ என் மேலே கொஞ்சம் கூட அக்கறையாக இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரியுமே சிந்து வந்து சிவா கிட்ட சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே பைரவிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். உடனே சிந்துக்கிட்ட வந்து சிந்து எப்படியோ ஒரு வழியாக இங்கே இந்த ஒரு நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டேன். அதுவும் இல்லாமல் இங்கே அந்த கோயில் நகையை திருநது இங்கே மகா அத்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே இது ஆச்சரியமாகவும் இருக்குது. அவங்க தான் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த ஏன் நீ முன்னாடியே சொல்லலை அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சிந்துவுமே சொல்கிறாங்க இந்த விஷயத்த நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன்னா இங்கே இது சிவாக்கும் இங்கே அன்னபூர்ணியத்துக்கும் 2 பேருக்கும் இங்கே மகாத்த மேலே ஒரு வெறுப்பு வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயத்த நினச்சி தான் நான் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் இப்போ என்ன இது சிவா இது டாக்டரை கேட்காமலே அவங்க இவ்வளோ பெரிய முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு என்னாலெல்லாம் இப்படியே இருக்க முடியல. ஏன்னா அவங்க வந்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு தான் பார்த்துட்டு எனக்கு மிகப்பெரிய ஒரு கோவம் வந்துடுச்சு. அதனால தான் அவங்க இப்படி ஒரு தப்பு பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த நான் சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணியத்தை இந்த விஷயத்த கேட்டதுமே மகா அத்தையை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இது அமுச்சு விட்டுட்டாங்க. அதுவும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் தான் அவங்க இருக்கணும். தப்பு பண்ணவங்க என்றைக்குமே வெளியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியத்தையே உடனடியாக போலீஸை கூப்பிட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணவே வச்சுட்டாங்க. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. எங்கள் டாக்டர் வந்து இங்கே இது மகா தான் இப்படி ஒரு பெரிய தப்பு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு தெரிஞ்சுன்னா இங்கே மகாத்தைக்கிட்ட பேசக்கூட மாட்டார். லைஃப் லாங் வந்து மூஞ்சில் கூட முடிக்க மாட்டார். இதை நினச்சாதான் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஏன்னா என்னால் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு பிடிக்காத விஷயமெல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. நான் வேறு வழி இல்லாமல் தான் இப்படி ஒரு முடிவை பண்ணேன். ஏன்னா இங்கே சிவாக்குமே கால் பண்ணியுமே கால் எடுக்காதனால நான் இப்படி ஒரு முடிவுமே எடுத்துட்டேன். அதுவும் இல்லாமல் மகாத்தா என்ன தப்பு பண்ணாங்களோ அது எல்லா விஷயத்தையுமே இங்கே அன்னபூர்ணி அத்தைக்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி ரொம்பவே கோவமாக அங்கே வந்து சோபாலையுமே உக்காடுறாங்க. இங்கே இது பைரவியுமே அங்கே போயிட்டு அன்னபூர்ணிக்கிட்ட அத்தை என்ன ஆச்சு அத்தை, எதுக்கு இவ்வளோ கோவமாக வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பைரவியுமே. அதுக்கப்புறம் இதை பார்த்த இங்கே அன்னபூர்ணியும் இது
இந்த பாரு பைரவி, இங்கே இருக்கிற மகாவே இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா. அதுவும் இல்லாமல் இங்கே இருந்த அங்கே அம்மன் நகையை திருட சொன்னதே இங்கே மகா தான். எசக்கி இந்த நகையை எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்த மகாவை இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனில் இது சரண்டர் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் அவள் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல பைரவி அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கிட்ட சொல்கிறாங்க. பைரவியும், அத்தை என்ன சொல்கிறீங்க, இவ்வளோ பெரிய இது கெட்ட விஷயத்த செஞ்சுட்டு அவங்க இத்தனை நாளாக ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் அவங்க இந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் அவங்க வந்து பொய் சொல்லியிருக்காங்க, தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் வந்து உங்களுக்கும் இங்கே சிவாக்கும் யாருக்குமே தெரியல. ஆனால் அவங்க மிகப்பெரிய ஒரு ஃப்ராடு தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அங்கே எஸ்ஐக்கே போலீஸ் பிடிச்சிட்டு போகும்போதே அவங்க இது மகாத்து மேலே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அவங்க இதில் ஒரு விஷயத்தில் இது இன்வால்வ் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக நான் நினச்ச மாதிரியே அவங்க இவ்வளோ பெரிய தப்பை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிற போது எனக்கு மிகப்பெரிய கோபமாக தான் இருக்குது. மிகப்பெரிய ஒரு இது அசிங்கம் பிடிச்ச ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆறுமுகமும் அங்கே இந்த கல்யாணம் நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்க. அதுக்கப்புறம் இங்கே சிந்துவுமே ஒரு சைடு உக்காந்துக்கிட்டு சிவா வந்த பின்னாடி நம்ம எதனா ஒரு விஷயத்த சொல்லி நம்ம டாக்டரோட சேர்ந்து வாழணும், இதுக்கு மேலேயுமே நம்ம இப்படியே விட்டு வைக்கக்கூடாது. ஏன்னா அங்கே சுவாத்தியை இங்கே சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்க, நம்ம இப்படியே விட்டோன்னா கடைசியில் நம்மளோட வாழ்க்கை நாசமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு சிந்துவுமே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.